ஹாய் ப்ரோ, எல்லோரும் எப்படி இருப்பீங்க? ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் வந்திருக்கேன்னா, நம்ம ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கேம் ஸ்டேஷன், அதாவது இன்டர்நெட் கேஃப் சிமியுலேட்டர்னு ஒரு கேம் ப்ளே பண்ணிட்டோம். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா ஷாப்பிங் மார்க்கெட், ஷாப் மார்க்கெட் சிமியுலேட்டர் அப்படிங்கிற கேமுக்குள்ளே தான் வந்திருக்கோம். ஸோ இந்த கேமில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்துருவோமா? ஓகே, ஃபர்ஸ்ட்டில் நம்மளுக்கு கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி அதை பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, ஆப்பிள் இருக்குது. மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கலான்னு பார்த்தா இது பார்த்தீங்கன்னா ரெட்டு கலரில் இருக்குது. சரி, மாரியம்மாவை நினச்சிக்கிட்டு அப்படியே இதை போட்டேன். ஸோ இங்கே தான் ஓகே இந்த பின்னில் போட்டுருணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கடையை ஓப்பன் பண்ணணுமா? இல்லை என்னங்க ப்ரைஸு. ஓகே, இதோடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35 சென்ட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் எடுத்தாக்கணும். ஸோ ஆமாம், இதோடைய ஒரிஜினல் ப்ரைஸ் தான் அந்த இடத்துல இருந்துச்சு. நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக பார்த்தீங்கன்னா $1 கிடைக்கும். இந்த நம்ம ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு $1 அமௌண்ட் அந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, மேடம் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க ஆப்பிளில். என்னோட ஆப்பிள் எடுத்தது கூட அவ்வளோ பொருள் இருக்குது. ஓகே, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 ஆப்பிள் இல்லை 4. ஓகே, நம்ம இதில் சேஞ்ச் கொடுக்கணுமா? ஸோ $1020, 1000 இல்லை $1.20 கொடுக்கணும்னு போட்டிருந்துச்சு. ஸோ அதான் ஓகே, நம்ம ஓகே இவங்களுக்கு கொடுத்தாச்சு. இவங்களும் பார்த்தீங்கன்னா 5 ஆப்பிள் தான் எடுத்துருக்காங்க. ஓகே, இவங்களும் சேம் ப்ரைஸ் தான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா காமிக்கும். ஸோ இந்த கவுண்டரில் நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு, அவ்வளோதான் மேட்ரு. ஓகே ஓகே, இப்போ இதில் ஓகே நம்மளால் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்மளால் பார்த்தீங்கன்னா பை பண்ண முடியும். ஸோ நான் பை கொடுத்துட்டேன். எனர்ஜி கொடுத்தா பொருள்னு சீக்கிரம் கிடைச்சிடணும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நான் அதை பண்ண போகிறது இல்லை. எதுக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும்? இதோ வந்துருச்சே. ஓகே, இதான் பார்த்தா ட்ராப் பாயிண்ட்டு. இது என்னது? டெலிவரி ஸ்டாப்பா? டெலிவரி ஸ்டாப்பு. சாரி, அதில் டெலிவரி ஸ்டாப்புன்னு தான் இருந்துச்சு. ஸோ நான் டெலிவரி ஸ்டாப் எப்படி டெலிவரி பண்ணுவானுங்க? ஒருவேளை ட்ரோன் டெலிவரி. ஓகே, நம்மளுக்கு எதுக்கு அதுக்கு நான் அப்படியே போய்ட்டு இல்லை. ஓகே, இதில் வைக்க முடியாது. ஓகே, இதில் தான் வைக்க முடியும். ஃப்ரூட்டுக்கு தனி ஷெல்ஃபு, நம்ம இப்போ ப்ராடக்ட்ஸுக்கு தனி ஷெல்ஃபு, க்ரோசரிஸ்க்கு தனி ஷெல்ஃபுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டி பைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்குது. ஃப்ரூட்டி பைட்ஸா? இல்லை, பேர் வித்தியாசமாக இருக்குது. ஓகே, கொக்கத்தள்ளி போட்டாச்சு. இப்போ நம்ம கவுண்டரில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸரு ஓகே, நம்ம கார்ட்லேயே காசு எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் கொட்டாய் வந்துருச்சு. ஓகே, இதில் பார்த்தா $3.99 கார்டு. ஸோ ஆடு போட்டு சாவடிக்கிறாங்க, அது ஒன்று பிரச்சனை கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு டிப்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, நம்ம காசை அதிகமாக கொடுத்தோம்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் ப்ராஃபிட்டு, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ். ஓகே, கார்டில் அதிகமான காசு எடுக்க முடியுமா? ஸோ இல்லை, வேணாம். இல்லை, ஓகே, அவங்க கேட்குற ஒரு அமௌண்ட்டை மட்டும்தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும் போல இருக்கு. நான் அதை $3.09 பார்த்தீங்கன்னா காமிச்சுது. அதாவது 9 சென்ட்டுன்னா 2 இல்லை 89 சென்ட் ஆக்சுவலி அதில் இருந்துச்சு. ஸோ 89 சென்ட்டு. ஸோ இதுலேயுமே சேம் தான். பட் நம்மளால் அதிகமாக பார்த்தீங்கன்னா வாங்க முடியும். நான் $100 வாங்கலாம்னு பார்த்தா, பட் ஆனால் முடியல. ஓகே, போலீஸ் ஆஃபீஸரோட பக்கத்தில் இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது சார். ஓகே, டிப்ஸ் கொடுக்காம இவங்களால சேஞ்ச் கொடுக்காம இவங்களால பார்த்தீங்கன்னா போக முடியாது, போகவும் மாட்டாங்க. நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கொடுத்தாலும் ஏன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்மளுக்கு மட்டும் காசு கொடுக்கணுமா அவங்களுக்கு பர்ஃபெக்டாக? ஓகே, அவ்வளோதான். ஐயோ, போலீஸ்கா சார். ஓகே சார், நிறைய ஓட்ஸ் சாப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். ஓகே, கார்டு பார்த்தீங்கன்னா 7.7. ஓகே, இவங்களும் கிடைக்கிற கேப்பெல்லாம் எடிட் பண்ணுறேன்னா ஸோ தான் இருக்கும். ஓகே, நம்ம இப்போ புதுசாக நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம ப்ராடக்ட் வாங்க போகிறோம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஷெல்ஃப் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் இருக்குது. பட் ஆனால் இப்போ நம்மக்கிட்ட ஆப்பிள் இருந்துச்சு, ஓட்ஸ் இருந்துச்சு, காஃபி தூள் அதாவது காஃபி இருந்துச்சு. இப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இருக்குது வாட்டர் பாட்டிலு, ஆயிலு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு
அது மாவுன்னு தான் நினைக்கிறேன். டீ காஃபி அதெல்லாம் கூட இருக்குது. அதை எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்மக்கிட்ட அக்கௌண்ட்டில் இவ்வளோ இருக்குன்னு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகே நான் வந்து ஆர்டர் போட்டேன். ஓகே இப்போ நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. இருங்க நம்ம கொஞ்சம் ஓகே நான் வந்து கடையை க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். மேடம் கடையில் ஒன்றும் இல்லை மேடம், போங்க மேடம். வந்துட்டு ஏற்றிட்டு பார்க்க போகிறது. ஓகே இந்த ஏரியா பாருங்களேன். இதுக்கு முன்னாடி நான் இந்த கேம் வந்து ப்ளே பண்ண மாட்டேன். அப்போ இந்த அளவு இருக்கு எல்லாம். அதே மாதிரி தான் ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லா கேம்ஸ்லையும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பனி பெய்யுறது, அதாவது பனி ஒழுகிறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருப்பானுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ், எல்லாமே ஹாப்பியாக இருங்க பாஸ். கிறிஸ்மஸ் அன்னைக்கு இந்த கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் நிறைய கேக் சாப்பிடுவீங்கல்ல? ஆமாம் கேக் சாப்பிடுங்க. எனக்கு வந்து கேக் சாப்பிடணும்னு ஆசை தான். என்ன பண்ணுறது எங்க ஐயோ நான் என் என்னுடைய பார்த்தீங்கன்னா இந்த கடையை வச்சுக்கிட்டு இருந்தார். அவருடைய அப்பாவும் இந்த கடையை வந்து வச்சுக்கிட்டு இருந்தார். ஸோ பட் என்ன பிரச்சனைனா ஓகே பொருள் வந்துச்சு. அதாவது எப்படா மேலே இருந்து வந்துச்சு? ட்ரோன் டெலிவரியா? ஓகே இது நல்லா இருக்குங்க. ஓகே நல்லா ஒரு கிளாஸ் இல்லை. கிளாஸ் இருந்தால் என்ன ஆகும்? ஏன்னா நான் வந்து ஜார்லாம் ஆர்டர் பண்ணேன். ஜாமெல்லாம் ஆர்டர் பண்ணேன். அதெல்லாம் கண்ணாடி பொட்டியில் கண்ணாடிகள் தான் வரும். அதெல்லாம் நொறுங்காது. சரி நான் என்னுடைய கதையை சொல்லிடுறேன். இப்படி இருக்கும்போது எனக்கு பண்ணுற தொழில் வந்து பிடிக்கல. வாழ்க்கை முழுக்க ஒரே கடையில் இருக்கும். ஓகே இங்கே ஏதோ போஸ்டர் இருக்கு. இது என்னது? ஓகே ஏதோ ஒன்று போட்டிருக்கு. அது வந்து படிக்கவே முடியப்பா. ஓகே இதில் என்னது? டாய் கிட்ஸ் டாய்னு போட்டிருக்கு. ஓகே இது எல்லாமே அவங்க தயாரித்த கேம் நினைக்கிறேன். ஃபார்ம் ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கு. ஜான்விக் போட்டிருக்கு. அடேங்கப்பா ஜான்விக். ஓகே டாப் அண்ட் ஹேண்ட். ஓகே ஓகே இதெல்லாம் பேனர்ஸ்ன்னு நினைக்கிறேன். நம்மளால கூட இந்த மாதிரி போட முடியும் போல இருக்கு. டாய் ஃபேக்ட்ரி. ஆமாம் நல்லா இருக்குங்க. சரி நான் இப்போ என்ன சொன்னேன், எங்கள் அப்பா தான் இந்த கடையை வச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்போ அவங்க அப்பாவையும் இந்த கடையை வந்து வச்சுக்கிட்டு இருந்தார். நான் வெளியூருக்கு போயிட்டேன். வெளியூருக்கு போயிட்டு நான் அப்படியே ஒரு கடை, ஐ மீன் ஒரு சொல்றது கோல்டன் தெரியுமான்னு தெரியாது, இந்த உலகத்துடைய நம்பர் 1 ஷெஃப் அவர் தான். ஸோ அவருக்கு ஈக்குவலாக ஒரு கடையை வந்து ஒரு 5 ஸ்டார் 2 ஸ்டாரில் 100 ஸ்டாரில் ஒரு கடையை திறந்தேன் நான். ஓகே டே 1 ஓகே ப்ராஃபிட் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. நமக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் நிறையவே நடந்துருக்கு. என்ன பண்ணுறது? ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஸ்டார்ட் தானே பண்ணியிருக்கோம். இது வந்து ஓகே. அப்புறம் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஆமாம் நான் வந்து ஒரு 12 ஸ்டாரில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் திறந்தேன். அப்புறம் ரீசெண்டாக என்ன பண்ணேன்னா ஒரு படத்தை பார்த்தேன், இட்லி கடைன்னு சொல்லிட்டு. அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. சரி என்னுடைய ஒட்டுமொத்த கடையை விற்கிறதுக்கு காரணம் என்னென்ன, என் கடையை வந்து விற்றுட்டு விற்கிறதுக்கு காரணம் இருக்குது. என்னென்னா இந்த ஃப்ரான்சிஸ்கோவில் தான் என்னுடைய கடை இருந்துச்சு. பக்கத்துலேயே மொனாக்கோவும் இருந்துச்சு. மொனாக்கோவில் வந்து பசங்களோட சும்மா இல்லாமல் வாடா போய் கேம்லிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேம்லிங்கில் போய் மொத்தமாக ஒரு பெரிய அமௌண்ட்டை ஒரு பெரிய ஆளுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி அந்த கடனை கட்ட முடியாமல் கடைசியில் ஹோட்டலை விற்று சரி நம்ம வந்து இந்த ஷாப்பிங் மார்க்கெட்டையே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து வைப்போம், அப்பன் சொத்து பிள்ளைக்கே தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பட் ஆனால் இப்போ என்ன பிரச்சனை, எனக்கு ஒரு தம்பி ஒருத்தன் அவன் வந்து பார்த்தா சொத்தை கேட்டான்னு வைங்களேன், சோத்துக்கு வழி இல்லாமல் நான் வந்து ரோட்டோட அலைய வேண்டியதாக இருக்கும். ஐயோ இருங்க, முதல்ல சொத்து பத்திரத்தை நம்ம பேரில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி விட்டுறோம். அந்த ஆள் வந்து செத்தால் தான் வந்து இந்த கடை எனக்கு கிடைக்கும்னு விஷத்தை வச்சு கொண்டுறேன் நான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாழும்போதும் ஒன்றுத்தையும் பிடிங்கலை. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 தலைமுறையாக இந்த ஷாப் வந்து இப்படியே தான் இருக்குது. ஆனால் பாடுறா இந்த மானஸ்தன், சாரி என் பேர் மானஸ்தன் இல்லை, அந்த மானஸ்தன்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுடைய பேர் வந்து மானஸ்தன். ஓகேவா, நான் வந்து வல்லவனுடைய தம்பி, நல்லவன். அதாவது என் தம்பி பேர் தான் வல்லவன், என் பேர் நல்லவன். அப்படி இருந்தும் பார்த்துருங்க என்னுடைய நிலவன். இந்த நல்லவன் பேருக்கு இந்த கடையை வந்து வாங்கி இந்த ஏரியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஷாப்பிங் மார்க்கெட்டாக மாற்றி, மார்க்கெட் சிமுலேட்டர், ஆமாம் ஒரு மிகப்பெரிய கடையை உருவாக்கி
இந்த உலகத்துலேயே நம்பர் 1 கோடீஸ்வரன்லாம் ஆக போகிறது இல்லை. முடிஞ்ச வரைக்கும் கடன்லாம் வாழணும்ப்பா. அதுதான் எனக்கு வந்து பெஸ்ட்டுன்னு அதுதான் படுது. கடன் தான் வாழ்கிறதே பெஸ்ட்டுன்னு தோணுது. ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசை கொடுத்துடலாம். விதவிதமாக வாரானுங்க இங்கே, கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கா. ஓகே, எல்லாருமே கார்டு தான் கொடுக்குறாங்க. கார்டு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இந்த சேஞ்சு அதெல்லாம் தூக்கி கொடுக்கணும்னா கொஞ்சம் காண்டாகுது. கொஞ்சம் பார்த்து கொடு. இப்போதான் ஒரு நாள் இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை முழு பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக பணம் கொடுக்குறேன். ஓகேவா, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் ப்ளே பண்ணிக்குவாங்க. அதுதான் எனக்கு கிட்ட பெஸ்ட்டுன்னு தோணுது. ஆன்லைனில் போட்டு சாவடி இந்த நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்படின்னு நினைக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் ஆக்டர் என்கிட்ட வந்துட்டாரு. இருங்க அவன் வந்து காட்டுறேன். இவரெல்லாம் வர்றது நம்ம கடைக்கு எவ்வளோ பெருமை தெரியுமா? பார்த்தீங்கன்னா பென்சில் சுற்றிக்கிட்டு இருக்காரு. யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவர் தான் நம்ம தலை ஜான்விக். என்ன ஜான்விக் சார், எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாஃபியாவோட எல்லாம் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாங்கடா எவனாவது என் கடையில் ஆட்டையை போடுறதுக்கு ஜான்விக்கை வச்சு அடிப்பேன்டா நான். ஜான்விக் சார் சார் ஓகே, நம்மக்கிட்ட பொருள் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆப்பிள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஆரஞ்சு நான் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். ஆரஞ்சு ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஆரஞ்சு மட்டும்தான் இருக்கும். வெஜிடபிள்ஸில் கேரட் இருக்குமான்னு தெரில, ஏன்னா நம்ம வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல. ஸோ நம்ம வந்து இது ஓகே, இது வந்து ஹையில் தான் இருக்குது, யூஸ்வல் ப்ரைஸ் தான். இப்போ நான் வந்து 1 by 1 சேல் பண்ணணும் பார்க்குறேன். இருங்கடா ஐயோ, பொருள் வச்ச உடனே வந்து வாங்கிடுறாங்க. அவ்வளோ வந்து ஏன்டா இந்த ஊரில் ஒரு கடை கூட வாடா இல்லை. ஓகே, இவ்வளோ ப்ராஃபிட் நம்மளுக்கு வந்து வருது. ஆனால் எங்கள் அப்பனுக்கு என்ன ஆச்சுன்னு தான் தெரியல. நல்லா ஐயோ ஏங்க, இந்த ஆள் கேட்குற அந்த மாவு பாக்கெட் வந்து இல்லைங்க. அதாவது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேனர் மூலிமா கொஞ்சம் அது வந்து மறைஞ்சிருக்கு. அவன் கேட்குறது வந்து நம்மக்கிட்ட இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா அவன் வந்து காஃபி கேட்குறான். பட் நம்மக்கிட்ட காஃபி ஆர்டர் போட்டேன்னா நான். ஓகே, இருக்கு காஃபி இருக்குது. ஸோ காஃபி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஓகே, இவங்க கேட்குற எல்லாமே இதில் வந்து இருக்கணும் போல இருக்கு. இல்லைன்னா டிஸ்லைக் போட்டு போயிடுறானுங்க இவனுங்க. மேலே கொஞ்சம் நம்மளுக்கு வந்து க்ரோசரிஸ் கொஞ்சம் நான் வந்து வாங்கியிருந்தேன். க்ரோசரிஸ் இல்லை, க்ரோசரிஸ்னால் என்னது? ஓகே, ஆரஞ்சு இருக்கு, ஆரஞ்சு. ஸோ அதையும் நம்ம வந்து மங்களகரமாக மஞ்சள்னு சொல்ல முடியுது. இது வந்து ஆரஞ்சு கலரில் தான் இருக்கு. ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா 1 சென்ட்டுக்கு, அதாவது ஜஸ்ட் 2 சென்ட்ஸ்க்கு அது வந்து பார்த்தீங்கன்னா சேலில் இருக்குது. இந்த மாதிரி கடையை ரன் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், என் கடை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து காலி ஆகிடும். லாஸ்ட்டில் தான் எங்கள் அப்பா சரியான ஒரு எப்படி சொல்கிறது, பெரிய வந்து மன்னர் வம்சம்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் கம்மியான ப்ரைஸ்லேயே கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஏன்டா டேய், ஐயோ சரி, உங்கள் அப்பாவுக்கு ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு காரணம் ஒன்று இருக்கு. அந்த கதையை நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். இவன் எனக்கு வேறு வேலையில் கதையாக சொல்லி சாவடிக்கிறான்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. என்னங்க பண்ணுறது, அதாவது காசு இருக்கும்போது தான் எல்லாருமே வருவானுங்க. சொந்தக்காரனுங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரனுங்க எல்லாரும் நல்லபடியாக பேசுவானுங்க. ஆனால் எப்போ ஒரு மனசுக்கிட்ட காசு இல்லாமல் அவன் அப்படி தள்ளாடுறான்னா அப்போ வந்து சரக்கு காணாமல் போயிடுறாங்க. இந்த வடிவேல் எப்படி திரும்பி பார்த்தா ஒரே இடத்துல ஒரே அடியில் அவன் திரும்பி பார்த்து ஓடிடுறானுங்க. வடிவேல் மட்டும் தனியாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் எங்கள் அப்பனுக்கு ஒன்று இருந்துச்சு. நல்லவனா மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு கடைசியில் இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை வந்துச்சு, ஷாப்பிங் மார்க்கெட்டு, அதையும் வந்து இழந்து வீட்டில் வந்து பைத்தியமாக சுற்றிக்கிட்டு இருக்கான். இன்னோட மக்களுக்கு உதவி பண்ண சாப்பிட்றான். உதவி பண்ணுறது பிரச்சனை இல்லை, பட் அது வந்து நம்மளை வந்து தேவைக்காக யூஸ் பண்ணுறவங்க நம்ம வந்து என்றைக்குமே பக்கத்தில் வச்சுக்கூடாது. அது வந்து யூஸ்லெஸ். இருந்தாலும் என்ன பண்ணுறது, எங்கள் அப்பனுக்கு நான் அறிவு இல்லை, அவனுக்கு புள்ளையா போன்னு நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேங்க உண்மையாகவே. சரி, நம்ம வந்து மார்க்கெட்டிங்கை பற்றி பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நாள் ப்ராஃபிட் தான் ஏற்றுப்போம். ஸோ இதுக்கப்புறம் இந்த நாடார் கடை நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ நிறைய எபிசோடு இதுக்கப்புறம் வரும், இல்லைன்னா இன்டர்நெட் கேஸ் சிமுலேட்டரும் வரும். அதே மாதிரி தான் பிரிசன் எஸ்கேப், அது வந்து மொபைல் வெர்ஷன் இருக்குது. பிரிசன் எஸ்கேப் ஜூனியர்னு ஏதோ ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை நான் வேணால் டவுன்லோட் பண்ணிடுறேன். ஸோ கூடிய சீக்கிரம் அதையும் நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டாடா, பை பாய், see you again buddy. அதே மாதிரி ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும்.